ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட். ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 80. வயிற்றுவலி பிராமணன். வைஷ்ணவ பிராமணன் ஒருவர் கடுமையான வயிற்று வலியில் தவித்துக் கொண்டிருந்தார். அவர் பல நாட்களாக ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகில் சேவைகள் செய்வதற்காக 150 200 பேராவது இருப்பர். ஆனால் என்னதான் அவ்வளவு சேவைகள் இருக்கிறது? அவற்றை 3 வேளைகளும் தரிசனம் செய்து கொண்டே அவர் அருகில் அமர்ந்து கொண்டு தீர்த்த பிரசாதம் வாங்கி அருந்தலாம். அவர்களில் சிலரால் மட்டுமே உண்மையிலேயே சேவைகள் செய்ய முடியும். அதாவது சிலர் மட்டுமே பூஜை இடத்தை சுத்தம் செய்வது, மகாராஜின் மெத்தையை சுத்தம் செய்வது, சமைப்பது, பூக்கள் கொண்டு வருவது, மகாராஜ் எங்கேயாவது வெளியே சென்றால் அவருக்கு தேவையான ஜாமான்களை கொண்டு செல்வது போன்ற சேவைகளை செய்வர். அந்த வயிற்றுவலி பிராமணர் வேப்ப மரத்தின் கீழ் அமர்ந்தபடி ஸ்ரீ சுவாமிகளிடம் தன் நோயை குணப்படுத்தும்படி பிரார்த்தனை செய்து கொண்டார். அவரிடம் ஸ்ரீ சுவாமிகள், நான் என்ன உன் அப்பனுக்கு கடன்பட்டிருக்கிறேனா? ஏன் ஒரு சந்நியாசிக்கு முன்னால் வந்து உயிரை எடுக்கிறாய் என்று கூறிவிட்டு அமைதியாக இருந்தார். அதற்கு அந்த பிராமணர், எங்களை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? தயவுசெய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவருடைய கெஞ்சல்கள் ஸ்ரீ சுவாமிகளை உருக்காதா என்ன? கருணையுள்ளம் கொண்ட ஸ்ரீ சுவாமிகள், யானையுடைய சாணத்துடன் உனக்கு மேலிருக்கும் வேப்ப மரத்தின் இலையையும் அரைத்து உண்டால் உன் வயிற்று வலி சரியாகும் என்று கூறி அருளினார். ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடியே அந்த பிராமணனும் செய்தார். அடுத்த நாளும் ஸ்ரீ சுவாமிகள் அந்த இடத்தில்தான் தங்கியிருந்தார். மீண்டும் அந்த பிராமணன் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று, சுவாமி, வேப்பிலை மிகவும் கசப்பாக இருக்கிறது என்று கூறினார். கற்பக விருட்சமான ஸ்ரீ சுவாமிகள் தன் பக்தரிடம் மிகுந்த கோபத்துடன் ஒரு கிளையை காட்டி, இந்த கிளையில் உள்ள இலைகளை சாப்பிடு, இவை இனிப்பாக இருக்கும் என்று கூறினார். என்ன ஒரு அற்புதம்! அந்த மரத்தின் 2 கிளைகளில் உள்ள இலைகள் கசப்பாகவும் ஒரே ஒரு கிளையில் உள்ள இலை மட்டும் இனிப்பாக இருந்தது. ஸ்ரீ சுவாமிகள் கூறிய வைத்திய முறையை பின்பற்றியதும் அந்த பிராமணனின் வயிற்று வலி முற்றிலுமாக குணமானது. பின்னர் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரம பக்தரானார் என்பதனை கூறத்தான் வேண்டுமா? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த் மகாராஜ் கி ஜெய்.